வணக்கம் சார். வணக்கம். நிறைய செடிகள் நம்ம பயன்படுத்துறோம். பர்டிகுலரா இந்த கற்பூரவள்ளி செடியின் தன்மை என்ன, அதை பயன்படுத்துறதால நமக்கு என்ன பலன்? ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதிக பிரபு. எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்பித்த அனைத்து குருமார்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும். கற்பூர நாயகிய கனகவல்லின்னு பாட்டு கேட்குறப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இந்த செடி தான். அங்கே சொன்ன கற்பூரம்ங்கிறது நம்ம தீபாராதனை காட்டக்கூடிய கற்பூரம். அப்படி நமக்கு எதை தொட்டாலும் தோல்வி, நஷ்டம், கவலை, முன்னேற்றம் இல்லை, இப்படி புலம்பிகிட்டு இருப்போம் இல்லையா? காசு ப்ராப்ளம் வந்துச்சியா, என்ன காசு இல்லை, எதுக்கு கேட்டாலும் காசு இல்லை, கையில் காசு தங்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி மிகப்பெரிய ஒரு பரிகாரம். தெய்வீக சக்திகளை கொண்டதாக இந்த கற்பூரவள்ளி இருக்குது. நம்ம வீட்டில் சாம்பிராணி போடக்கூடிய பழக்கம் இருந்தால், இல்லைன்னா இனிமேல் போட்டுக்கோங்களேன். சாம்பிராணி புகை போடும் பழக்கம், முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக சாம்பிராணி புகை போடுங்க. வீட்டுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ஒரு சிலருக்கு அது அலர்ஜிகள் இருக்கலாம், புகை ஆகாதுங்கிறவங்க வெளியே ஓட்டிடுங்க, அப்புறம் புகை போட்டுருங்க. அப்போ இந்த சாம்பிராணி புகை போடும்பொழுது நல்ல அந்த கரியில் நல்ல அக்னி வச்சு போடுங்க. போடும்பொழுது ஒரே ஒரு கற்பூர இலையை பச்சையாக, அந்த கற்பூரவள்ளி இலையை அந்த சாம்பிராணியோடு சேர்த்து வீட்டு எல்லா பக்கமும் காமிங்க. இந்த நமக்கு எல்லா தடைகளுக்கும் முக்கிய காரணம் என்னதான்? திருஷ்டி. அவனுக்கு என்னப்பா அப்படின்னாலும் கஷ்டம், அவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாலும் கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம நிறைய விஷயங்களே நம்ம கற்றுக்கணும். எனக்கு இது நடக்க போகுது, எனக்கு இத்தனை பணம் வரப்போகுது, நாளைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நான் நகை வாங்க போகிறேன், நீ அதை பண்ணுறேன். முதல் இதை வெளியே சொல்கிறத நம்ம நிறுத்திட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. நம்மளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவதுக்காக சொல்கிறோம். நான் இப்போ சொல்கிறேன், என்ன மாமி நல்லதாக நினச்சி வாழ்த்தினா சரி, இவனுக்கு போய் இப்படியான்னு பொறாமப்பட்டா, அந்த பொறாமை தான் திருஷ்டியாக மாறுது. அப்போ பாதி பிரச்சனைகளுக்கு அடுத்தவர்களுடைய அந்த பொறாமையும் எரிச்சலும் தான் காரணம். ஸோ இது நீக்குவதற்கு இந்த சாம்பிராணியில் அந்த கற்பூரவள்ளியை தலையை போட்டு வீடெல்லாம் காமிச்சிங்கன்னா, இந்த எதிர்மறையாக நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் போய் பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு வரும். 3 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு வந்தால் வீட்டில் பணத்தட்டுப்பாடு நீங்கும், உடல் ஆரோக்கியம், நல்ல ப்ரீத்திங் வருங்க. மூச்சு நல்லா இருந்தாவே உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? உடல் ஆரோக்கியமும் சீராகும் அப்படின்னு நம்மளுடைய சூக்ஷமமான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் இந்த கற்பூரவள்ளி இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுது. ஆசைப்பட்ட வேலை கிடைக்க, நான் இந்த வேலைக்கு தான் போகணும், நான் மைக்ரோசாஃப்டில் தான் போகணும், இன்ஃபோசிஸில் தான் போவேன், இன்டெல்லில் தான் போவேன்னு நம்ம ஒரு ஆசை வச்சுருப்போம். அப்படி நான் ஆசைப்படக்கூடிய வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா, பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு 9 கற்பூர இலையில் மாலை பண்ணி புதன்கிழமை தோறும் தொடர்ந்து 7 வாரங்கள் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கும் விநாயகருக்கு கற்பூரவள்ளி மாலையை சாத்துவதனால நல்லதொரு வேலையும் கிடைக்கும். சாம்பிராணி புகை போடுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்குது. மருத்துவ குணங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். சளி, இருமல் போன்ற விஷயங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினியாக கற்பூரவள்ளி இருக்குது. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளையும் நீக்குவதாக கற்பூரவள்ளி இருக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். ரொம்ப அருமையான தகவல் சார். ஒரு செடியில இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்னு நீங்க சொன்னதை வச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்ல தகவல். நன்றிகள். நன்றி.